அத்தியாயம் 69. இசையருவி சற்று எரிச்சலுடன் சமரனின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டாள். அவள் கையில் இருந்த பந்தத்துடன் முன்னால் செல்ல ஆரம்பித்தாள். அப்போது சமரனும் சிரித்துக்கொண்டே அவளை தொடர்ந்து குகைக்குள் நுழைந்தான். இருவரும் குகையின் இருளில் நடந்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று அவள் கால் தடுமாறி தரையில் விழுந்தாள். என்னாச்சு? கொஞ்சம் கவனமா போ. இந்த குகையில பாம்பு, தேள் மாதிரி ஆபத்தான விஷயங்கள் எங்க வேணா இருக்கும். எக்கு தப்பா எது மேலேயாவது காலை வச்சா போய் சேர வேண்டியதுதான் என்றான் சமரன். இதை கேட்ட இசையருவி கோபத்துடன் சமரனை நிமிர்ந்து பார்த்து, கீழே விழுந்துட்டேன்னு தெரியுதுல்ல, கொஞ்சம் உதவி பண்ணலாம்ல, இப்ப போய் புத்தி சொல்றியே என்றாள். சமரன் சலிப்போடு ஒரு கையை நீட்ட அவள் அவனுடைய கையை பிடித்துக் கொண்டு எழுந்து நின்றாள். அதன் பிறகு மீண்டும் இருவரும் நடக்க ஆரம்பித்தனர். சமரன் முகத்தை சலிப்போடு வைத்துக் கொண்டு, நல்லது சொன்னா எதுக்கு இவ்ளோ கோவப்படுற? இப்பெல்லாம் நல்லதுக்கே காலம் இல்லப்பா. சரி சரி, எனக்கு என்ன போச்சு? இனி நீ கீழே விழுந்தா எனக்கு என்ன, விழலன்னா எனக்கு என்ன, நான் மட்டும் ஜாக்கிரதையா நடந்துக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே ஓரக்கண்ணால் அவளை பார்க்க அவள் சட்டென சிரித்து விட்டாள். இருவரும் சிரித்துக் கொண்டே குகைக்குள் முன்னோக்கி நடந்து சென்றனர். நடந்து செல்லும் போதே அந்த குகைக்குள் முன்னோர்கள் அப்படி எதைத்தான் மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை அறியும் ஆவல் சமரனுக்குள் எழுந்தது. அதை பற்றி யோசித்துக் கொண்டே நடந்து கொண்டிருந்த சமரன் குகையின் இரண்டு பக்க சுவர்களிலும் செதுக்கப்பட்டிருந்த உருவங்களை பார்க்க ஆரம்பித்தான். அந்த உருவங்களை பார்த்தவுடனே அவன் முகத்தில் இருந்த புன்னகை மெல்ல மெல்ல குறைய ஆரம்பித்தது. ஏனென்றால் எல்லா உருவங்களிலும் ஒரு பெரிய ஆபத்தான கல்நாகம் ஒன்று செதுக்கப்பட்டிருப்பதை பார்த்தான். ஒரு சில ஓவியங்களில் அந்த பாம்பு மக்களை தாக்குவது போன்ற கொடூரமான காட்சிகள் செதுக்கப்பட்டிருந்தன. சில ஓவியங்களில் மக்கள் அந்த கொடூரமான பாம்பிடமிருந்து தப்பிக்க அதை தாக்குவது போன்ற காட்சிகள் செதுக்கப்பட்டிருந்தன. இதை பார்த்த சமரன் குகைக்கு வரும் மக்களுக்கு முன்னோர்கள் ஏதோ செய்தி சொல்ல முயல்வதாக உணர்ந்தான். அவன் கனைத்தபடி இசையருவியிடம், இப்ப எதுக்கு இப்படி அமைதியா போயிட்டு இருக்கோம்? நடக்கிற வரைக்கும் ஏதாவது பேசிக்கிட்டே போனா பயம் தெரியாம இருக்கும்ல என்றான். என்னது பயமா? உனக்கா? உனக்கு என்ன கேட்கணுமோ அதை நேரடியா கேளு. எதுக்கு இப்ப சுத்தி வளைச்சு பேசுற? சொல்லு, என்ன தெரியணும் உனக்கு? அது இந்த கல்நாகம் பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்க அவள் சட்டென நடப்பதை நிறுத்திவிட்டு சமரனை திரும்பி பார்த்து, கல்நாகமா? கொஞ்சம் பொறுமையா பேசு, அதுக்கு கேட்டுட போகுது. இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமானது இந்த கல்நாகம் தான். கல்நாகத்துக்கிட்ட மாட்டிக்கிட்ட உங்களுக்கு மட்டும் எந்த மருத்துவமும் கிடையாது என்று பயமுறுத்தும் தொனியில் கூறினாள் இசையருவி. ஏன், அது அவ்வளோ கொடிய விஷமுள்ள பாம்பா என்று அதே திகிலோடு கேட்டான் சமரன். அப்படி இல்லை சமரா, அதுகிட்ட மாட்டிக்கிட்டா தப்பிக்கவே முடியாது. தப்பிச்சாதானே வைத்தியம் பண்ண முடியும் என்று சொல்லி அவள் மட்டும் சிரிக்க சமரன் கோபமாக அவளை முறைத்தான். சரி சரி, கோபப்படாதவா என்று சொல்லி முன்னோக்கி நடக்க ஆரம்பித்தாள் இசையருவி. சரி, அந்த பாம்பு ஒருவேளை இங்க வந்துருச்சுன்னா என்ன பண்றது என்றான் சமரன். அவள் முகத்தில் இருந்த சிரிப்பு உடனே மறைந்து விட்டது. உன் திருவாய கொஞ்சம் மூன்றியா, அதெல்லாம் இங்க வர என்று சொல்லி முடிப்பதற்குள் திடீரென ஒரு கனமான கல் தரையில் விழும் சத்தம் கேட்டது. அந்த உரத்த சத்தத்தை கேட்ட இசையருவி சட்டென பயத்தில் தீப்பந்தத்தை கீழே போட்டு விட்டாள். சமரன் உடனே அவளை பார்த்து பீதி கலந்த குரலில், இது என்ன சத்தம் என்றான். அவன் இசையருவிக்கு அருகில் வந்து நின்று கொண்டான். அதே நேரம் அவளும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தான். அவளுடைய கண்களில் பயத்தை கண்ட சமரன் உடனே அவள் பார்த்து கொண்டிருந்த திசையை நோக்கி திரும்பினான். குகையின் சுவரில் செதுக்கப்பட்ட பாம்பை போலவே ஒரு கல் நாகம் அவன் கண்ணெதிரே இருப்பதைக் கண்டு அவனும் பீதியடைந்தான். அதிர்ஷ்டவசமாக அவர்கள் இருவரும் இருப்பதை அந்த பாம்பு அறியவில்லை. நிசப்தமான குகைப்பாதையில் பாம்பின் மூச்சு சத்தம் பயத்தை அதிகரித்துக் கொண்டிருந்தது. இருவரும் அசையாமல் நின்று கொண்டிருக்க சமரன் மெல்லிய குரலில், ஏய், இது என்ன இது என்று கேட்க இசையருவி மெல்லிய குரலில், நீ இவ்வளவு நேரம் கேட்டியே, அந்த கல்நாகம் இதுதான். எந்த நேரத்துல நீ வாயை திறந்தியோ உடனே நம்ம முன்னாடி வந்துருச்சு. இப்ப நம்ம என்ன பண்றது என்று கிசுகிசுப்பாக கேட்டாள். என்ன கேட்டா? எனக்கு என்ன தெரியும்? இது கிட்ட இருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்கா? இது என்ன பண்ணும் என்றான் சமரன். இது கிட்ட இருந்து தப்பிக்க வழியே கிடையாது. நான் தான் முன்னாடியே சொன்னனே, இது கிட்ட மாட்டிக்கிட்டா போய் சேர்ந்துட வேண்டியதுதான் என்றாள். பயத்துல கண்டபடி உளராத, கொஞ்சம் நல்லா யோசி, ஏதாவது வழி இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே அவளை பார்த்தான். ஆனால் அவள் அவநம்பிக்கை முகத்தோடு அவனை மௌனமாக பார்த்து கொண்டிருந்தாள். இங்க பாரு, நாம இப்ப ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். பேசாம ஓடிடலாமா? இத பார்க்க பாறை மாதிரியே கனமா தானே இருக்கு.
நாம ஓடினா அதால இவ்வளோ பெரிய உடம்பு தூக்கிக்கிட்டு நமக்கு ஈடு கொடுத்து ஓட முடியாதுல்ல என்றான். பார்க்கதான் கனமான பாறை மாதிரி இருக்கும். ஆனா இந்த உடம்பு தூக்கிட்டு இது ஊர்ந்து போறது மட்டும் இல்ல, பறக்கவும் செய்யும் தெரியுமா? உன்னோட யோசனைய குப்பையில போடு என்றாள் இசையருவி. அவள் பயத்தில் நடுங்கியதைக் கண்ட சமரன் பாம்பின் பக்கத்திலிருந்து விலகிச் செல்லும்படி அவளுக்கு மௌனமாக சைகை காட்டினான். ஆனால் அவள் அதை செய்ய விரும்பவில்லை. அவள் முடியாது என்பது போல தலையசைத்தாள். ஆனால் சமரன் அவள் கையை பிடித்து பக்கத்தில் தள்ளினான். அதிர்ச்சியால் அவள் சுவற்றின் மீது மோதினாள். மோதியவுடன் அவள் வலியால் லேசாக கத்தினாள். ஆனால் அதிர்ஷ்டவசமாக சத்தம் மிகவும் மென்மையாக இருந்தது. அதை கேட்ட பாம்பு எழுந்திருக்கவில்லை. அதன் பிறகு அவள் சமரனை கோபமாக பார்த்து மெல்ல சத்தமின்றி நடக்க ஆரம்பித்தாள். சமரனும் அவளை பின்தொடர்ந்து நடந்தான். திடீரென்று ஒரு கூழாங்கல் அவளது காலில் மோதி உருண்டது. அதன் சத்தம் அந்த குகையெங்கும் எதிரொலிக்க தொடங்கியது. அந்த ஓசையின் எதிரொலியால் அந்த பெரிய கல்நாகம் மெதுவாக கண்களை திறக்கத் தொடங்கியது. அவள் சமரனுக்கு அருகில் சென்று விடலாம் என்று எண்ணிய போது திடீரென்று பாம்பு முழுவதுமாக எழுந்து சமரனுக்கு முன் பாய்ந்தது. அவனுக்கு எதிரில் சுருண்டு அமர்ந்தது. பாம்புக்கு இடது பக்கத்தில் தான் இசையருவி நின்று கொண்டிருந்தாள். சமரன் அசையாமல் சிலை போல நின்று கொண்டிருப்பதை கண்ட கல்நாகம் அவனை பார்த்து கொண்டே இருந்தது. அது எங்கே தன்னை ஒரே அடியில் தாக்கிவிடுமோ என்று அஞ்சிய சமரன் அந்த இடத்தில் இருந்து நகர எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அப்போது திடீரென்று அந்த பாம்பு தனது பெரிய வாயை திறந்து சமரனிடம் தனது கூர்மையான நீண்ட பற்களை காட்டத் தொடங்கியது. அத்தனை கொடூரமான பெரிய கல்நாகம் தனக்கு வெகு அருகில் இருக்கும் வினாடிகளில் சமரனின் இதயம் படுவேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. அவனது இதய துடிப்பை அவனை உணர்ந்து கொண்டிருந்தான். அப்போது அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. வாயசைவது தெரியாத அளவுக்கு மெல்ல அவளை பார்த்து இசை என்று அவளை அழைத்தான். அவளும் மிக மெல்லிய குரலில் என்ன என்றாள். என்ன மயக்கிறதுக்காக ஒரு பொடியை என் மேல தூவுனல்ல, அதை கொஞ்சம் கூட என்றான். அந்த பாம்பு சமரனுக்கு பற்களை மட்டுமே காட்டியது. ஆனால் அவனை தாக்கவில்லை. பிறகு சில வினாடிகளில் அது திடீரென்று இசையருவியின் பக்கம் பார்வையை திருப்பி தன் பற்களை காட்ட ஆரம்பித்தது. ஆனால் இருவருமே அசையாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தார்கள். இருவரும் அந்தந்த இடத்தில் நின்றதால் பாம்பும் தன் இடத்தை விட்டு நகரவில்லை. அப்போதுதான் இருவரும் ஒரு விஷயத்தை உணர்ந்தனர். அவர்கள் பேசினாலும் கூட அந்த பாம்பு அவர்களை தாக்கவில்லை என்பதை கவனித்தனர். பாம்புக்கு காது கேட்காது என்று யூகித்தனர். அந்த பொடி எங்க இருக்கு, சீக்கிரம் எடு என்றான் சமரன். ஆமா, அந்த பொடி என்கிட்ட தான் இருக்கு ஆனா என்று சொல்ல உடனே அவளை இடைமறித்து, ஆனா என்ன, நாம இறந்து போனதுக்கு அப்புறம் அதை எப்ப பயன்படுத்த போற என்றான் சமரன். சமரன் எரிச்சல் அடைவதை கண்ட இசையருவி, முட்டாள்தனமா பேசாத, இந்த பாம்பு நம்மளை தான் பாக்குது, என் கையை லேசா அசைச்சா கூட அது உடனே என்ன தாக்கும் என்றாள். அதை கேட்ட சமரன் வருத்தமடைந்து கடைசியில் தன் உடலை தளர்த்தி கொண்டான். அப்போ வாழ்நாள் முழுக்க இப்படியேதான் சில மாதிரி நிக்க போறோமா என்றான். சமரனின் உடல் தளர்வதை கண்டவுடன் பாம்பு தனது கூர்மையான பற்களை கொண்டு தாக்குவதற்காக சமரனை நோக்கி பாய்ந்தது. பாம்பு சமரன் பக்கம் திரும்பிய போது இசையருவிக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவள் உடனே வெள்ளை பொடியை எடுத்து சமரனை நோக்கி வீசினாள். அதே நேரம் பாம்பும் அவனை நோக்கி சென்று கொண்டிருந்தது. பாம்பின் வேகம் அந்த பொடியின் வேகத்தை விட அதிகமாக இருந்தது. சமரன் சட்டென சுதாரித்துக் கொண்டு வெற்றிட கை நுட்பத்தை பயன்படுத்தி வேகமாக அந்த பொடியை அவனை நோக்கி இழுத்தான். அந்த பாம்பு சமரனுக்கு மிக அருகில் வந்துவிட்டது. சமரன் கண்ணிமிக்கும் நொடியில் தனது முஷ்டியில் பொடியை நிரப்பி அந்த பாம்பின் மீது வீசினான். பொடியை தூவிக்கொண்டே அவனும் அந்த இடத்தை விட்டு சற்று நகர்ந்து கொண்டான். பொடி பட்டவுடன் கல்நாகம் மயங்கி நேரடியாக தரையில் பொத்தன விழுந்தது. அது விழுவதற்கும் அவன் நகர்ந்து கொள்வதற்கும் சரியாக இருந்தது. அதன் பிறகுதான் சமரன் ஆழ்ந்த மூச்சை இழுத்து படபடப்பை கட்டுப்படுத்திக் கொண்டான். இசையருவியும் அப்போதுதான் மூச்சு திரும்பியது போல உணர்ந்தாள். பரவாயில்லையே, தப்பிச்சிட்டியே, உனக்கு ஆயுசு கெட்டிதான் என்றாள். அவன் இசையருவியை திரும்பி பார்த்து, இந்த மயக்க மருந்தோட வீரியம் எவ்வளவு நேரம் நீடிக்கும் என்றான். நீ தூண அளவுப்படி இந்த பாம்பு நாளைக்கு ராத்திரி வரைக்கும் எந்திரிக்காது. ஆனா இந்த குகையில இது மாதிரி வேற பாம்பு இருந்தா நம்ம கதை அம்பேல் தான் என்றாள். அதான் நீ இருக்கல்ல, வா பாத்துக்கலாம் என்றான் சமரன். அவனது இந்த பதிலை கேட்ட இசையருவி சிரித்துக் கொண்டே சமரனிடம், நீ பலசாலி மட்டும் இல்ல, புத்திசாலியும் தான், எதிரிகளை வார்த்தையாலேயே வீழ்த்திருவ போல இருக்கே என்றாள். மாயாஜால கல்நாகத்தை சமரன் எவ்வளவு தைரியமாக எதிர்கொண்டான் என்பதை பார்த்த பிறகு
அவள் மனதுக்குள் சமரனை மதிக்க ஆரம்பித்து விட்டாள். அதே நேரம் அவள் வாயிலிருந்து மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை கேட்டு சமரனுக்கு கன்னம் சிவந்து விட்டது. அதை மறைக்கும் விதமாக அவளை பார்த்து மேற்கொண்டு முன்னேறி செல்லுமாறு சைகை செய்தான். இருவரும் மீண்டும் குகைக்குள் நடக்க ஆரம்பித்தனர். சிறிது தூரம் சென்றதும் முன்னோக்கி செல்லும் வழி மூடப்பட்டிருப்பதை பார்த்து இருவருமே ஸ்தம்பித்து நின்று விட்டார்கள். அந்த குகையின் முடிவை பார்த்ததும் இருவரும் ஆச்சரியத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ள ஆரம்பித்தனர். இசையருவி ஒன்றும் புரியாமல் குழம்பினாள். ஆனால் சமரன் ஆச்சரியப்படவில்லை. மாறாக அவன் எரிச்சலுடன் காணப்பட்டான். ச்சே, நடுராத்திரியில உயிரை பணையம் வச்சு இவ்வளவு தூரம் வந்தது இதை பார்க்கதானா என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். பின்னர் கோபமாக அவன் தனக்கு முன்னால் கிடந்த ஒரு கல்லை வேகமாக உதைத்தான். அந்த கல் குகையின் முன் சுவற்றில் மோதியது. அதிலிருந்து சிறிது தூசி வெளியேறியது. சுவரில் இருந்து தூசி எழுவதை பார்த்த சமரன் இது வெறும் சூழ்ச்சிதான் என்பதை உணர்ந்தான். பிறகு அவன் சிரித்துக் கொண்டே சுவரை நோக்கி ஓட ஆரம்பித்தான். குகை அங்கேயே முடிந்துவிட்டது என்பதை பார்த்த பிறகும் அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதன் காரணம் என்னவென்று இசையருவிக்கு புரியவில்லை. ஏமாற்றத்துல இவனுக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா, இல்ல பாம்பு தாக்குனதுனால மூளை குழம்பி போச்சா, எதுக்கு இப்படி சிரிக்கிறான் என்று யோசித்துக் கொண்டே வினோதமாக அவனை பார்த்துக் கொண்டிருந்தாள் இசையருவி. சமரன் திடீரென்று சுவரின் மீது ஓங்கி அடிக்க ஆரம்பித்தான். இதை பார்த்த இசையருவி, இல்ல இல்ல கண்டிப்பா இவனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சு போச்சு என்று முணுமுணுத்தாள். அவன் அடிக்க அடிக்க சுவற்றிலிருந்து தூசி விழுந்து கொண்டே இருந்தது. சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த சாம்பல் சுவருக்கு நடுவே ஒரு பழைய மரக்கதவு ஒன்று லேசாக தெரிய ஆரம்பித்தது. அப்போது அந்த மூடிய கதவை பார்த்த இசையருவி வியப்போடு கதவை நோக்கி ஓடினாள். அதன் பிறகு இருவரும் சேர்ந்து கதவிலிருந்த மீதமுள்ள தூசியை எல்லாம் துடைத்தனர். பின்னர் சமரன் ஆழ்ந்த மூச்சை இழுத்து கதவை நோக்கி கையை நீட்டி ஜுவாலா நுட்பம் என்று கத்தினான். அவன் இதை சொன்னவுடன் அவனது கையிலிருந்து பலத்த காற்று வீசியது. திடீரென்று அந்த கதவு தீப்பிடித்து எரியத் தொடங்கியது. உடனே அவன் தனது சக்தியை அதிகரித்து அந்த கதவை முழுவதுமாக எரித்து சாம்பலாக்கினான். இதை பார்த்த இசையருவிக்கு அவனை மிகவும் பிடித்து விட்டது. ஆனால் அப்போது அவனுக்கு மிகவும் வியர்த்து கொண்டிருந்தது. அதற்கு காரணம் அவன் முதுகில் தொங்கிக் கொண்டிருந்த கல்தான். அது தொடர்ந்து அவனது சக்திகளை உறிஞ்சிக் கொண்டிருந்தது. அந்த கல்லின் காரணமாக சமரன் தனது சக்திகளில் 70% மட்டுமே பயன்படுத்த முடிந்தது. சில நிமிடங்களுக்கு பிறகு ஒரு வழியாக கதவு திறக்கப்பட்டது. மகிழ்ச்சியோடு இருவரும் கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்ல ஆரம்பித்தனர். அந்த இடத்திற்குள் நுழைந்தபோது கற்களுக்கு இடையே இருந்து வரும் நிலவின் மெல்லிய வெளிச்சம் அந்த இடத்தை சற்று பயமுறுத்தியது. அவள் வெளிச்சத்தை பார்த்து கொண்டே முன்னால் நடந்து கொண்டிருந்தாள். சமரன் புன்னகையுடன் மெல்லிய குரலில் வருணமித்திரரிடம், குருவே, நாம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் என்றான். ஆனால் அவனது வார்த்தைகளுக்கு வருணமித்திரர் பதில் அளிக்கவில்லை. அதன் பிறகு அவன் உற்சாகத்தோடு இசையருவியை நோக்கி ஓடினான். நாம உள்ள வந்துட்டோம், உங்க மூதாதையர் மறைச்சு வச்சிருக்கிற புதையலை பார்க்க போறோம் என்று மகிழ்ச்சியோடு கூறினான். இதை சொல்லும் போது அவன் முகத்தில் ஒரு புன்னகை இருந்ததை அவள் கவனித்தாள். இருவரும் கைகளில் தீப்பந்தங்களை பிடித்தபடி குகைக்குள் சென்று கொண்டிருந்தனர். அந்த குகையில் இருளுடன் கடும் குளிரும் இருந்தது. அந்த குளிரின் நிசப்தத்தில் இருவரும் நடக்கும் சத்தம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. அப்போது தூரத்தில் எங்கோ ஒரு ஓநாய் அழும் சத்தம் கேட்டது. அதை கேட்டவுடன் இசையருவி சட்டென்று தனது அடிகளை விரைவுபடுத்தி அவனுக்கு அருகில் உரசியபடி நடக்க ஆரம்பித்தாள். இந்த நேரத்தில் தனது பாதுகாப்பிற்கான ஒரே வழி சமரன்தான் என்று தோன்றியதால் அவள் அப்படி செய்தாள். குகையில் சுமார் 10 நிமிடங்கள் நடந்த பிறகு அவள் திடீரென்று அமைதியற்றவளாக உணர ஆரம்பித்தாள். அந்த மௌனம் அவளுக்கு சற்றும் பழக்கமில்லை. ஆனால் சமரனிடம் எதையோ சொல்லலாம் என்று நினைத்தபோது அவன் சட்டென்று அசையாமல் நின்றுவிட்டதை பார்த்தாள். முன்னால் பார்த்தபோது அங்கே அவர்களுக்கு முன்னால் ஒரு பெரிய கல் சுவர் வைக்கப்பட்டிருந்தது. அது அந்த பாதையை முழுமையாக அடைத்துக் கொண்டிருந்தது. உடனே அவன் இசையருவியை பார்த்து, மறுபடியும் இந்த பாதை முடிஞ்சு போச்சா என்று விரக்தியோடு கூறினான் சமரன். சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க. போர் கண்ட சிங்கம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.